வணக்கம் என் அன்பு இனிய தமிழ் மக்களே. இன்றைக்கி இந்திய சினிமாவில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அல்லு அர்ஜுன் புஷ்பா 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 அல்லு அர்ஜுனை பற்றி தான். இப்போ சினிமா மாத்திரம் இல்லை, அரசியல்லையும் பேசப்படுகிற ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. உங்களுக்கு என்ன காரணம் தெரியும். பார்த்தீங்கன்னாக்க நேற்று நடந்தது தான், அவருக்கு கைது விஷயந்தான். நேற்று வீட்டுக்கு போயிருக்கு போலீஸு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு திடீர்னு பார்த்தாக்க நீதிமன்றத்தில் ஒப்படைச்சி 14 நாள் காவல் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அவங்க மேல்முறையீடு உடனே பண்ணனால உடனே வெளியிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க புஷ்பா ரிலீஸ் ஆகிறதுக்கு ப்ரீமியம் ஷோவில் அந்த தியேட்டரில் ஏற்பட்ட கூட்டத்தில் ஒரு லேடிஸ் இறந்துட்டாங்க. அதனால தான் இந்த கைது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை அரசியல்வாதிக்கு இந்த சினிமா ரசிகர்களுக்கு இடையே நடந்துக்கிட்டு இருக்குது. அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னாக்க நேற்று ரிலீஸ் ஆகி வந்ததில் அவர் குடும்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் செல்லப்பிள்ளை, ரொம்ப செல்லப்பிள்ளை. அதுவும் ஆந்திரா சினிமாவுக்கு மாத்திரம் இல்லை, அரசியலாக இருக்கட்டும். இன்றைக்கி அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிரஞ்சீவியாக இருக்கட்டும், பவன் கல்யாணாக இருக்கட்டும், நெருங்கிய சொந்தம். இந்த ஒன்றுக்குள்ள ஒன்று அங்காளி பங்காளின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நெருங்கிய சொந்தம். அவ்வளவு செல்வாக்கு உள்ள ஆள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் விட்டு பிரிஞ்சுட்டாக்க என் குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆராத்தி எடுக்கிறது வைக்கிறது அப்படி ஒரு சந்தோஷம். ரசிகர்களுக்கு அப்படின்னாக்கா ஒரே கூட்டம் தலைவான்னு அவர் கைது பண்ணோடனே கொந்தளிச்சு வச்சு பல விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இதானனால அமைதி ஆகிட்டாங்க. நீங்கள் அரசியல் வாங்க தலைவா, அரசியலுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லா தகுதி இருக்குது அப்படின்ற ரீதியில் பேசிட்டாங்க. பொதுவாகவே நமக்கு தெரிஞ்சது, ரசிகர்களுக்கு தெரிஞ்சது இதுதான். யாராச்சும் ஒரு ஆள் இதுனாக்கா அரசியல் வாங்க தலைவா, அரசியலுக்கு வாங்க தலைவான்னு சொல்கிறது. அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் குப்பரை போட்டு மல்லாக்கா போட்டு சாத்தி வேலையை முடிச்சு விட்டுறது. இது நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஆந்திராவில் நம்ம அல்லு அர்ஜுன்கிட்ட இது பழிக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா சிரஞ்சீவி ஏற்கனவே அப்படி தான் ரசிகர் உசுப்பேற்றி விட்டு கட்சி ஆரம்பித்து அப்புறம் காங்கிரஸில் போயிட்டு இப்போ மறுபடியும் பார்த்தா சினிமாவுக்கு வந்துட்டார். சினிமாவில் இப்போ ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் முடியலை. அந்த ஆயுதத்தை, அதே அரசியல் ஆயுதத்தை நம்ம அல்லு அர்ஜுன் கையில் எடுப்பாரான்னு தெரியல. எனக்கும் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம நாயுடு அவர்கள் நம்ம பவன் கல்யாணுக்கு எதிராக காங்கிரஸுக்கு ஓட்டு சேகரித்தார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே சின்ன உரசல் ஏற்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தெலுங்கானா முதல்வர் கைது பண்ண உடனே அவருக்கு எதிராக உரசல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தெலுங்கானா முதல்வர் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு. அப்பெல்லாம் கிடையாது, இது பழி வாங்குகிற நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, வைக்கிறாங்க. என்ன ஏது அப்படின்னு தெரியலை, தெரிஞ்ச ஆளுக்கு தான் தெரியும். இது இப்படியே முடிஞ்சிருமா இல்லை இன்னும் தொடருமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும், வைக்கணும். இது கண்டிப்பாக இது ஒரு வைரல் ஆகிற விஷயமாக தான் இருக்கும். வெளியில் நமக்கு தெரியாட்டாலும் உள்ள புகைச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து எலெக்ஷன் வரதுக்கு வைக்கும்போது எதிர்கட்சிகள் ஒரு சப்போர்ட்டை கேட்கும், வைக்கும். எனக்கும் ஒரு ஆட்சியை ஊக்குறது தானே கட்சிகளோட வேலை. அதே நேரத்தில் நடிகர்கள் உஷாராக இருக்கிறது நல்லது. ஆமாம், ரசிகரை நம்பணும் அப்படின்னாக்கா நடிகர்களுக்கு ஆபத்து, நடிகர் நம்பினா ரசிகருக்கு ஆபத்து. இதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் எல்லாருக்கும் நல்லது. ஓகே நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.